உதயநிதிலாம் வந்து நண்பர்கள். என் பையனே விஜய் ரசிகர் தாங்க. செங்கோட்டையன் வந்திருக்காரு இந்த 2 நாள் டிவி நியூஸ், அவ்வளோதான். துண்டை போடும்போது உடனே எடுத்துடுறாரு. அந்த பள்ளிக்கூடத்தின் ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்டு விஜய் அவர் தலைவராகவே ஏற்றுக்கலன்னு தான் அர்த்தம். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடன் அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் காதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் உமா. சார், இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு வர செய்தி பார்த்திங்கன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்சிருக்கார் சார். நம்மளும் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பேசணும், அவர் தாவேக்கா போவாரா டிஎம்கே போவாரான்னு சார். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவர் தாவேக்கால இணைஞ்சிருக்கார் சார். ஸோ இதனால் வந்து அரசியலில் எப்பேற்பட்ட தாக்கங்கள் ஏற்படும், எந்தெந்த கட்சிகளுக்கு ஆபத்து ஏற்படும் சார்? இப்போ வந்து விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு அரசியல் இனிமேட் தான் அவர் வந்து பக்குவப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நேற்று நடந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தந்திரமான அரசியல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க சார். என்னன்னா, துணை முதலமைச்சரோட பிறந்த நாள் அன்னைக்கு செங்கோட்டையன் பதவியேற்பில் நடத்தினா இது வந்து அதை டாமினேட் பண்ணுறோம், அந்த நிகழ்ச்சி வந்து இந்த நிகழ்ச்சி தான் வைரலாக பேசப்படும். அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி தான் சார் மிகவும் வைரலாக பேசப்பட்டது. ஸோ இப்போ விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டுட்டு வராரா சார்? இல்லை நீங்கள் துணை முதல்வருடைய பிறந்த நாள் 1 மாதம் கொண்டாடுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி டேல வந்து நீங்கள் சொல்கிறது வந்து வைரலாக போனது அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இல்லை சார், இந்த நிகழ்ச்சி நடக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த துணை முதல்வரோட பிறந்தநாள் வந்து பெருசாக கொண்டாடப்பட்டிருக்கும், நிறைய பேர் அரைஞ்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த 27th பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர் பதவியேற்றது மட்டும்தான் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது. இல்லை, வைரலாக போனதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லைங்க. ஒரு எப்போதுமே மீடியாக்கள் ஏதோ வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஒரு அதை காலி பண்ண கூட பண்ணியிருக்கலாம். விஜயோட ப்ரீ பிளான்டா சார்? விஜயோட பிளானாக இருக்காது, வேற அரசியல் ஆலோசகர்கள் யாராவது சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் பதவி விலகி ஒரு நாள் விட்டு 27ஆம் தேதி சூஸ் பண்ணதுக்குண்டான காரணம் அது. இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். 27 துணை முதல்வருடைய பிறந்த நாள், நல்ல நாள், அன்னைக்கு வந்து என் கட்சியில் சேருங்கன்னு கூட விஜய் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். விஜய் அவரோட அரசியல் எதிரியாச்சு சார். அவர் எப்படி சார் உதயநிதி ஓனர் இல்லைங்க, குருவி படத்துக்கு அவர் தானே ஓனர், சம்பளம் அவர் தானே வாங்கியிருக்காரு. நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க. அந்த குருவி படம் சொல்றீங்களா சார், அது வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் சார் விஜயோட பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணியிருக்காரு. இவரோட பாப்புலாரிட்டியை இவர் யூஸ் பண்ணல. சம்பளம் கொடுத்துருக்காருல்ல, சும்மா நடிக்கல சார். ஆனால் அவர் அதுக்கேற்ற மாதிரி லாபத்துக்காக தானே. லாபமே இல்லை, அந்த படம் நஷ்டமாச்சு. அந்த படம் ஓடவே இல்லை. விஜயை வச்சு எடுக்கும் போதே அவர் வந்து இவர் தான் சார் அவரை வந்து இவர் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம்ல. என் பாப்புலாரிட்டி நீ யூஸ் பண்ண, நான் உங்ககிட்ட நடிக்க மாட்டேன். பட் விஜய் வந்து இவர் கேட்குறான்னு உதவி பண்ணலான்னு வந்திருக்கலாம்ல சார். இவர் உதவி பண்ணா சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாரு உதயநிதி அவர்கள். இப்போ விஜயும் அப்படி தானே சார் இருக்காரு. யாரு? அவருக்கு தொழில் நடிப்பு. நீங்க கூப்பிட்டாலும் வருவார், நான் கூப்பிட்டாலும் வருவார். உதயநிதி வந்து விஜய் அவர்களை வச்சு படம் எடுத்தனால தான் பாப்புலாரிட்டி ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி அவர் ஒரு சிஎம், எக்ஸ்சிஎம்மோட பேரன், ஒரு தலைவரோட மகன். இல்லை சார், ஆக்சுவலாக சிஎம்மோட பேரன் உதயநிதி ஸ்டாலின்றதை விட அவர் விஜயோட கம்பேர் பண்ணது விஜய் தானே சார் பாப்புலர். விஜய் பாப்புலர் இல்லை நான் சொல்லவே இல்லையேங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த பாப்புலாரிட்டி இவர் யூஸ் பண்ண, அவர் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இல்லை, அந்த டைமில் இவரை வச்சு படம் இயக்குதுன்றது அவர் வந்து விஜய் வந்து அவரோட பாப்புலாரிட்டி லாபம் வரணும் அப்படின்னு தானே. நஷ்டமாக தானே போச்சு அந்த படம். பட் அது எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் சார், எடுத்து நீங்கள் சொல்கிறீங்க. நான் உன்னை வச்சு நான் படம் எடுக்கிறேன், நீ செம்ம பாப்புலர், நான் ஃபஸ்ட்டு படம் என்னுடைய நிறுவனத்தில் எடுக்கணும்னு எடுக்கிறேன், லாபம் வரணுன்ற நோக்கத்தில் உன்னை வந்து எடுக்கிறேன். நீங்கள் சொல்கிறதே வச்சுப்போம், பெரிய பாப்புலாரிட்டி, பயங்கரமான நடிகர், உச்ச நடிகர், அந்த டைம்லேயே வச்சுப்போமே. ஏன் அந்த படம் போல? இப்போ நஷ்டம் தானே, ப்ரொடியூசருக்கு நஷ்டம் தானே. சரி, ஒன்று அப்படியே உதயநிதி அந்த எண்ணத்துலேயே எடுத்திருந்தா கூட அவர் பெருத்த நஷ்டம் தானே அவருக்கு. அப்போ அந்த பாப்புலாரிட்டி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுல, அவருக்கு எதுவும் லாபத்தை ஈட்டல. சினி ஃபீல்டு அது படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம், அது எப்படி வேணா. அப்போ நீங்கள் அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுல்ல. தேடி வரும்போது அதை பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணி தானே சார் தேடி வரும். அவர் வேற நடிகர்கிட்ட போகல. இல்லைங்க, அப்படி கிடையாது. நீங்கள் பர்சனலாக விஜய் உதயநிதிலாம் வந்து நண்பர்கள், பர்சனலாகவே அண்ணன் பேசிப்பாங்க. விஜயை ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, உதயநிதியை ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு. ஒரு அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது, நான் அண்ணன் அப்போ திடீர்னு ஃபோன் பண்ணுவார், வீட்டுக்கு கூப்பிடுவார், வீட்டுக்கு போவேன், பிரியாணி செஞ்சு கொடுப்பார், சாப்பிடுவேன். அப்போ இணக்கமான நண்பர்கள். நான் சொல்கிறது என்னன்னா, அப்போ நான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் யார் அப்படின்னு நான் பார்ப்பேன் ஃபஸ்ட்டு. அப்போ நீ டாப்பில் இருக்க, டாப்பில் இல்லை, ரெண்டாவது நான் ஒரு படம் நீ பண்ணும்போதுன்னு சொல்லி விஜய் கூட சொல்லியிருக்கலாம். நீ ரெட் ஜெயின் ஆரம்பிக்கும் போது சொல்லு, முதல் படம் நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கலாம். அதன் அடிப்படையில் அவர் கூப்பிட்டுருக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முதல் படம் எடுத்து சில்வர் ஜூப்ளி பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு, அதனால் உதயநிதி ஒரு 200 கோடி சம்பாதிச்சாருன்னா நீங்கள் சொல்கிறதுல அர்த்தம். ஓகே, அதை வச்சு தானே அந்த நிறுவனமே வளர்ந்ததுன்னு சொல்லலாம்.
பாப்புலாரிட்டின்றது ரெண்டு பேருக்குமே. உதயநிதி எடுத்தனால கம்பேரிங் பண்ணும்போது தானே சார் அந்த கம்பேரிங்ன்றது நான் சொல்கிறது வந்து என்னன்னா, அவர் ஒரு நடிகர். இப்போ வந்து எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்னா, ரஜினி வந்து அருணாச்சலன் ஒரு படம் நடிக்கிறார். அந்த படத்தில் வந்து 10 பேர் ஷேர். அவர் யாரெல்லாம் சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி இன்னைக்கும் ரஜினி தாங்க உச்சபட்ச நட்சத்திரம் தமிழ்நாட்டில், இந்தியா ஃபுல்லாக. அதை யாருமே மறுக்க முடியாது. இவர் வேணால் சொல்லிக்கலாம் நான் தான் உச்ச நடிகர்னு. ரஜினிக்கு அடுத்து தான் எல்லாருமே, அதில் மாற்று கருத்துலாம் யாருக்குமே இருக்க முடியாது. அப்போ அந்த படம் எடுக்கும்போது ப்ரொடியூசர்னு கேட்குறாங்க அருணாச்சலம் படத்தில். அப்போ ரஜினி என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இந்த பேர் இவங்க பேரெல்லாம் எழுதுறாரு. இவங்கெல்லாம் இப்போ கஷ்டப்படுறாங்க, இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒருங்கிணைச்சு ஒரு ப்ரொடியூசர் டீமாக ரெடி பண்ணு, பூஜை போடு, படம் விற்றுறோம், அந்த படத்தை வச்சு பணத்தை எடு, அந்த ஷேர் ஹோல்டர் அவங்களுக்கு பிரித்து கொடு அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தார். அதுதான் வாழ்க்கை கொடுக்குறது. உதயநிதிக்கு அவர் வாழ்க்கை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உதயநிதி அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஜாமானை வச்சுலாம் எடுத்துட்டார். இப்போ அடுத்து கமல் அவர்கள் தயாரிக்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயன் தான் கோ ப்ரொடியூசர் ரஜினி இப்போ நடிக்கிற படத்தில். பட் அது மேட்ரு கிடையாது, அது நட்பு ரீதியாக. ஏன்னா அரசியலுக்கு வரதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜயும் உதயநிதி அவர்களும் நல்லபடியாக அவர் பிறந்த நாளைக்கு இவர் வாழ்த்தும், இவர் பிறந்த நாளைக்கு அவர் வாழ்த்தும் பண்ணியிருக்காங்க. அரசியல் தான் இப்போ அவங்கள பிரிச்சிருச்சு. ஓகேங்களா? நல்ல நட்பை அரசியல் பிரித்து விட்டது. அன்னைக்கு உச்சபட்ச நட்சத்திரம் டாப்பு அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. விஜய் நல்ல நடிகர், என்றைக்குமே எனக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது. விஜய் நல்ல நடிகர், அவருக்கு நல்ல ரசிகர்கள் பெரும் பட்டாளம் இருக்கிறது, அவருக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, உலகம் முழுவதும் இருக்குது. அதிலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாதுங்க. நடிகர் என்ற விஜயை நான் என்றும் மதிக்கிறேன். நடிகர் என்ற விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையனே விஜய் ரசிகர் தாங்க. பட் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நடிகனா எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், நல்ல நடிகர். நானே விரும்பி ஃபஸ்ட் நாள் போய் படம் பார்த்துருக்கேன். அரசியல்வாதியாக உங்களுடைய நிலைப்பாடு எனக்கு பிடிக்கல மீன்ஸ் உங்கள் இன்னும் அந்த பக்குவம் இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். எனக்கு எதிரி கிடையாது விஜய். ஓகேங்களா? அப்போ விஜயோட நிலைப்பாடு இப்போ செங்கோட்டையன் வந்தனால அந்த கட்சிக்கு பலம்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. செங்கோட்டையன் வந்திருக்காரு இந்த 2 நாள் டிவி நியூஸ், அவ்வளோதான். நேற்று இன்னைக்கு பரபரப்பாக அவருக்கு வந்து இன்னும் உள் மனசோடு அவர் இன்னும் வரலன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஆதவர்ஜினா வந்து அந்த துண்டை போடும்போது உடனே எடுத்துடுறார், கிண்டல் பண்ணுவாங்கன்ற அந்த ஆடியோ வருது. இப்போ எனக்கு போடுற பழக்கங்களை எடுத்துருங்க, கிண்டல் பண்ணுவாங்கன்ற. அவர் இன்னும் வந்து முழுமையாக தன்னை தாவேகா உடைய தொண்டராக அவர் இன்னும் முழுமனதாக உள்ள போல. இன்னும் அவர் பாக்கெட்டில் ஜெயலலிதா அம்மையாருடைய படம் இருக்கு. ஆமாம் சார், இப்போ நீங்கள் சொன்னது தான் சார். இப்போ அவங்க பேனர் வச்சிருக்காங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் கூட, எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார், இவர் விஜய் எல்லாரும் சேர்த்து அந்த பேனர் வச்சிருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி. அப்போ இன்னும் அவர் வந்து அதிமுக, ஆமாம், இன்னும் அவர் அதிமுக மனநிலையிலேருந்து வெளியில் வரல. இப்போ இதை வந்து இவர் சொல்ல முடியுமா? விஜய் வந்து ஏங்க நீங்கள் இன்னும் அம்மா படத்தை யூஸ் பண்ணுறீங்க, எம்ஜிஆர் நமக்கு கொள்கை தலைவராக வச்சுருக்குறோம், அண்ணாவை வச்சுருக்குறோம், நீங்கள் அவங்க படத்தை வச்சுங்க. நீங்கள் வந்து இன்னும் கொள்கை தலைவராக எம்ஜிஆர் அவங்க ஏற்றுக்கல, படம்லாம் வைக்கல, பெரியார் அண்ணா போட்டோ தான் போட்டிருக்காங்க, அம்பேத்கர் அவங்கள தான் வச்சுருக்காரு. அப்போ எம்ஜிஆரையும் அவர் ஜெயலலிதாவையும் கொண்டு வரல. இப்போ இவர் அந்த பாக்கெட்டில் வச்சு சுற்றும் போது அப்போ இன்னும் அவர் எப்போ பக்குவப்படுவார்? விஜய் அவர்கள் வந்து இதால் அவர் அந்த படத்தை வச்சுருக்காரு, அதனால் இவருக்கு வெறுப்பு ஏதாவது ஏற்படுமா சார்? வெறுப்புன்னு இப்போ சொல்ல மாட்டாங்க. எப்போதுமே ஒரு தலைவர் ஆகிட்டு அந்த தலைவர் படத்தை தானே பாக்கெட்டில் வைப்பாங்க, அதானே. இப்போ அவரது தற்சமயம் பார்த்தீங்கன்னா அவர் தாவேக்கா இருக்கார், தாவேக்கா தலைவர் விஜய். ஆமாம், அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் ஏன் இன்னும் ஃபோட்டோவை மாற்றலைன்னா இன்னும் விஜய் அவர் தலைவராகவே ஏற்றுக்கலன்னு அர்த்தம். ஓகே, இன்னும் அவர் தம்பியாக தான் பார்க்குறாரு. ஓகே, இவர் பிரின்சிபால்னா ஒரு ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட் தான் அரசியலில். செங்கோட்டையன் பிரின்சிபால் அந்த ஸ்கூலுக்குன்னா அந்த பள்ளிக்கூடத்தின் ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்டு விஜய். சார் இப்போ 3வது அணியாக டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு சார், 3வது அணி ஒன்று உருவாக போகுதுன்ட்டு. இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தவங்க தான், டிடிவி தினகரனும் ஓபிஎஸும். இப்போது இன்னும் சில நாட்கள் கழித்து அவங்களும் வந்து தாவேக்கால இணைய வாய்ப்பு இருக்கா சார்? ஆமாங்க, இவங்கெல்லாம் ஒரே குடைக்குள் இருக்கக்கூடிய பிதாமகன்கள். ஆல்ரெடி இவங்கெல்லாம் ஒன்றா பேசிட்டு தான் இருக்கிறாங்க. செங்கோட்டையன் போய் தாவேக்கால சேர போகிறாருன்னு யாருக்கும் தெரியாமலாம் போல. 2 நாளாக டிவியில் போட்டுட்ருக்காங்க, எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. வரலாம், அடுத்து டிடிவி தினகரன் தன் கட்சியை கொண்டு வந்து அலையன்ஸில் போடலாம், ஓபிஎஸ் வரலாம். இன்னும் அதிமுகவில் உள்ள முக்கிய தலைவர்கள் கேபி முனுசாமி அவர்கள் வரதா சொல்கிறாங்க. ஆல்ரெடி காரைக்காலில் ஏஜே அசனான்னு ஒருத்தர் ஏற்கனவே ஒரு அதிமுக தேமுதிகலேருந்து வெளியில் வந்து இப்போ விஜயுடன் இணைய போகிறாருன்றாங்க. பாண்டிச்சேரியில் ஒரு பிஜேபி முக்கிய தலைவர் அவர் இணைய போகிறது. அதிகபூர்வமாக தகவல் தான் அதெல்லாம். அப்போ சொல்லும் போது இப்போ நிறையா எப்போதுமே ஒரு கட்சி புதுசாக ஒரு அரசியலில் வரும்போது, எலெக்ஷன் கிட்ட வரும்போது, அந்த மாசாக இருக்கும்போது படையெடுத்து போகிறது இயல்பான விஷயந்தான். அப்புறம் அந்த கட்சிக்கு ஒன்றும் இல்லைன்னா திரும்பி படையெடுத்துக்கே வர்றது அரசியலை நம்ம கண்கூட நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். அதனால அது ஒன்றும் பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா எடப்பாடியும் ஸ்ட்ராங்காக தான் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு ஓடிக்கிட்டு இருக்காரு.
இந்த எடப்பாடி அவர்கள் பிஜேபி விஜய் இப்படி நம்ம பார்க்குறத விட அடுத்து இன்னொருத்தர் இருக்கார் சீமான். 8% 10% ஓட்டு வச்சிருக்காரு. அதாவது விஜயை விட அவர் தான் அடுத்த 3வது பெரிய கட்சினா தமிழ்நாட்டில் அவர் தான். அவரை யாரும் பேசுறது இல்லை. விஜய் அவருக்கு அப்புறம் தான். கூட்டம் கூடுவதை வைத்து நம்ம பெர்சன்டேஜ் உண்டு பண்ண முடியாது. நீ எலெக்ஷனில் சந்தி, இந்த எலெக்ஷனில் நீ வந்து நம்ம சீமான் அவர்களை விட நீ அதிகமான ஓட்டு வாங்கினா நீ அடுத்த 3வது இடத்துக்கு வந்துடுவ. சீமான் 4வது இடத்துக்கு போகிறாரு. இதுதான். ஏன்னா கூட்டணி திமுக கூட்டணி 1, ஏடிஎம்கே கூட்டணி 2, 3வது இடம் சீமான் இப்போ இருக்கிறது, 4வது இப்போ விஜய் வந்திருக்காரு. இதுதான் இப்போ உள்ள தமிழ்நாட்டின் அரசியல் கள நிலவரம். அப்போ நீ 3வது இடத்துக்கு போகிறதுக்கு இந்த எலெக்ஷனில் என்ன ஓட்டு வாங்குறீங்க, 3வது இடமா 2வது இடமான்றது இந்த தேர்தல் முடிவு பண்ணும். அது வரைக்கும் இந்த 3வது இடம் பெரிய கட்சினா சீமான் அவருடைய நாம் தமிழர் கட்சி தான். அதை மறுக்க முடியாது. அதை யாருமே நிறைய பேர் பேசுறது சீமான் அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ திமுக அலையன்ஸில் ஒரு 10-7 கட்சி இருக்கா, ஒரு கூட்டணி. அதிமுகவில் பிஜேபி பாமக போகுது, தேமுதிகன்றாங்க, அது ஒரு கூட்டணி 2. தனித்து நிற்கிறாரு சீமான் 3. 4வது தாவேக்கா. இப்போ தாவேக்கா ஏடிஎம்கே கூட போனால் மும்முனை போட்டி, தாவேக்கா தனியாக நின்றா 4 முனை போட்டி. ஏன்னா சீமான் யார் கூடயும் சேர மாட்டார். அப்போ 4 முனை போட்டி தானே. இதுதான் நான் சொல்ல வருது. விஜய் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ஸ்டாண்டு யார் கூட அலைன்ஸில் போனார்னா மும்முனை போட்டி ஆகிடும். போகலைன்னா 4 முனை போட்டி தான் வர 26 தேர்தலில் நடக்க போகிற விஷயம். இந்த 4 முனை போட்டியில் விஜய் கூட எத்தனை கட்சி வந்து சேருது என்பது தான் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இவர் ஏடிஎம்கே கிட்ட போகிறாரா, ஏடிஎம்கே இவர்கிட்ட திரும்பி தேடி வந்து நம்ம அலைன்ஸ் வைக்கலாம்னு சொல்ல போகிறாங்களா? ஏடிஎம்கேவா இல்லை அந்த டிடிவி தினகரன் அந்த ஓபிஎஸ் அதை மாதிரி சொல்கிறீங்களா, இல்லை இபிஎஸ்ஏ சொல்கிறீங்களா சார்? இபிஎஸ்ஏ சொல்கிறேன். அதிமுக கூட்டணி கூப்பிட்டு தானே இருக்காங்க தாவேக்காவை. எங்க அணியுடன் வந்துருங்கன்னு தானே இளைமறை காயா பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட இப்போ வந்து செங்கோட்டையன் இணைஞ்சிருக்காரு சார். இப்போ வந்து டிடிவி தினகரனும் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு விஜய் மேல ஒரு மதிப்பு இருக்கு, சேர்ற மாதிரி அது மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அங்கதான் போவார். ஸோ அப்படி இவங்க போகும்போது இபிஎஸ் வர வாய்ப்புகள் கம்மி தானே சார்? அதுதான் சொல்றேன். இப்போ வந்து இது என்ன வேணாலும் நடக்கலாங்க. இதெல்லாம் வந்து மேல இருந்து ஒரு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு 3 months கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு அப்படி தானே சார் இருக்கு, ரொம்ப கம்மியாக ஜனவரியில் டிசைட் ஆகிடுங்க. இப்போ ஓபிஎஸ்ஓ டிடிவியோ ஏதோ ஒரு இடத்துக்கு போய் ஆகணுங்க. ஏடிஎம்கே அலையன்ஸ் போக மாட்டாங்க. ஒருவேளை ஏதாவது அதிசயம் நடந்தால் திரும்பி போயிடுவாங்க. மேலிருந்து உத்தரவு கடுமையாக வருது, போனால் போயிடுவாங்க. அவங்களுடைய ஒத்தமுட்ட கருத்துனா ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் சசிகலாக்கும் செங்கோட்டையன் 4 பேருடைய ஒத்த கருத்துனா இபிஎஸ் தோக்கணும், திமுக தோக்கணும். அவங்க சொல்லவே இல்லை, எங்கேயுமே சொல்லலை. அதை நல்லா நோட் பண்ணுங்க. அடுத்து திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னெலாம் பெருசாலாம் பிரகடனம் பண்ணல. இபிஎஸ் அடுத்து முதல்வராக ஆகக்கூடாது. எதுக்காக 2 பேரும் வெளியே வந்தாங்க? அவர் முதல்வர் கேண்டிடேட்னா நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம். அப்போ இந்த 4 பேருடைய ஒரே எண்ணம்னா இபிஎஸ் வரக்கூடாது. இபிஎஸ் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காரு சார், செங்கோட்டையனை நீக்கிறதுக்கு உண்டான காரணத்தை 31ஆம் தேதி நான் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அவர் ஆல்ரெடி ஒரு வாட்டி சொல்லிட்டாரு. ஆமாம் சார். அந்த டிடிவி தினகரன் பேட்டியை காமிச்சாரு. அதெல்லாம் இனிமேட்டு அவர் என்ன புதுசாக காரணம் சொல்லி என்ன ஆக போகிறதில்ல, ஒன்றும் அவர் அதை தான் சார் சொல்கிறாரு. யார் போனாலும் அதை பற்றி வந்து அதால் எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை, ஏன்னா ஆளுமை திறன் அவர்கிட்ட இருக்குது. 2 பெரிய கட்சியுமே யார் போனாலும் பயப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு 2ஆம் கட்ட தலைவர் போனால் கூட அதை பற்றி பெருசாக, அதாவது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதை ஏன் இப்படி இவ்வளோ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க? மீடியா தான் பெருசாக ஆக்கிறாங்க. ஆமாங்க சார். அதனால் செங்கோட்டையன் வந்தது தாவேக்காக்கு பலமா பலவீனமா அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக பலம்லாம் கிடையாது. அதே நேரத்தில் இவருடைய ஐடியாக்கள் இவருடைய பேச்செல்லாம் இவங்க உன்னிப்பாக கவனித்து ஆலோசனைகளை கேட்டு அதுபடி நடப்பாங்களான்னா கேள்விக்குறி தான். பட் வந்து இப்போ விஜய் அவர்கள் வின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இவர் பேச்சை கேட்டு தான் வின் பண்ண அதை மாதிரி பேச்சுக்கள் அடிப்படுமா சார்? மேபி வரலாம். பட் அதுக்கு விஜய் இடம் கொடுக்க மாட்டேன். அதாவது விஜய் எப்படின்னா ஒன் மேன் ஷோ தான். அவர் தான் மதுரையில் எக்ஸாம்பிளாக அவர் பேசினார். மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், உசிலம்பட்டி விஜய். எதுக்கு சொல்கிறாருன்னா அப்போ அவர் கான்ஃபிடன்ட் லெவல் எங்கே இருக்குன்னா, நான் ஒருத்தர் இருந்தால் போதும் என் கட்சிக்கு, நான் தாண்டா முகம், வேறு யாரும் கிடையாது அப்படின்றது தான் அன்றைக்கி அவர் பேசினது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி தலைவர் மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக டாப் லெவல்லையோ எல்லார் மனதிலையும் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இருந்தால் பத்தாது. அந்தந்த தொகுதியில் நிற்கிற கேண்டிடேட் அந்த மக்களுக்கு பரிச்சயமானவனாக இருக்கணும், பரிச்சயமானவராக இருக்கணும், தெரிஞ்சவராக இருக்கணும், ஏற்கனவே ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கணும், ஏதோ ஒரு வகையில் அவர் ஒரு ஃபெமிலியராக இருக்கணும். இல்லைனா ஃபெமிலியர் ஆகிறதுக்கான வழிமுறைகளையாவது அவர் தயார்படுத்திக்கணும். எதுக்காக உங்களுக்கு வந்து விஜயகாந்த் கட்சி வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான். அவர் 2வது அலைன்ஸ் வச்சு தான் ஜெயிச்சார். ஏன்னா அந்த அதிமுகன்ற பெரிய பலம் ஒரு சில கேண்டிடேட் வந்து ஊருக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், அதனால் ஜெயிச்சு தான் அவர் எதிர்கட்சியாக வந்தார். ஆனால் கமல் அவர்களுக்கு என்ன நடந்ததுன்னா அவர் மட்டும்தான் முகம், அவர் தான் அந்த கட்சியோட அடையாளம். அப்போ மற்ற வேட்பாளர்கள் பெருசாக தெரியாது. கமல் அவர்களுக்காக விழுந்த ஓட்டு தான்.
சீமானுக்கும் அதே நிலைமை தான். சீமான் என்பவர் மட்டும்தான் இங்கே ஃபெமிலியர். தலைவரோட முகத்துக்காக விழுந்த ஓட்டுகள். அப்போ வந்து மற்றவங்க ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், இன்னும் டைம் எடுக்கும். அதாவது நான் சீமானோட கட்சின்னு சொல்கிறதுக்கும் சீமானே இருக்கிறதுக்கும் வித்தியாசம். கண்டிப்பாக. திமுக வந்து 75 ஆண்டுகள் கட்சி, மு.க. ஸ்டாலின் தான் ஐக்கானு, உதயநிதி ஐக்கான்னு சொன்னாலும் பொன்முடின்றவருக்கு இண்டிவிஜுவல் செல்வாக்கு அந்த ஊரில் இருக்குது. பொன்முடி 3 முறை அமைச்சராக இருந்திருக்கு, அந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியும். நேரு எல்லாருக்கும் தெரியும். இண்டிவிஜுவல் செல்வாக்குன்றது அவங்களுக்கு கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் அங்கே மெயின் ரீசன் சொல்கிறேன். இப்போ ஒரு கரூரில் வந்து ஒருத்தரை நிற்க வைக்கிறாரு தேர்தலில், மதியழகன் அந்த கேண்டிடேட் மாவட்ட செயலாளர் வச்சுங்க, இந்த கேஸ்லலாம் மாட்டினார். இப்போ இந்த கேஸுக்கு அப்புறம் ஒரு ஃபெமிலியர் ஆகிட்டார், நிற்கலாம், கணிசமான ஓட்டுகள் வாங்கலாம். செந்தில் பாலாஜி எடுத்து ஜெயிக்க முடியாது, நான் சொல்கிறது இல்லையா? இதே மதியழகனுக்கு எப்போ வாய்ஸ் வரும்னா 31 அவர் ஒரு ஃபெமிலியர் ஆவார். அந்த 26 முடிந்த அந்த 5 ஆண்டுகள் அவர் பண்ணுற ஒர்க்கு, ஃபீல்டு ஒர்க்கு, தாவைக்காக அவர் எடுக்கிற மெனக்கெடு, இதுக்கப்புறம் தான் மக்கள் மத்தியில் நீங்கள் தெரிய வருவீங்க. விஜய் மட்டும் சொன்னாலே எல்லாத்துக்கும் ஓட்டு போடுவாங்கன்னா அது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் பொருந்தும். அடுத்து அந்த இடத்துக்கு யாருமே வர முடியாது. நம்ம பேசலாம் உச்சபட்சம் உச்ச நட்சத்திரம், அதெல்லாம் இன்றைக்கி உள்ள லெவல்லாம் வேறங்க. இன்னொரு 2000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வேணால் விழுலாம், வெற்றி பெற முடியாது. ஓகேங்களா? இவங்க எப்படி செங்கோட்டையனை பயன்படுத்திக்க போகிறாங்கன்றது அவங்களுக்கே வெளிச்சம். செங்கோட்டையன் எப்படி இவங்க கூட ட்ராவல் பண்ண போகிறாங்கன்றது அவருடைய மனநிலையை பொறுத்து. ஆனால் திரும்பி தாவைக்காலேருந்து அவர் பிரச்சனைகள் செட் ஆகலைன்னு வெளியில் வந்து திரும்பி திமுகவுக்கு போனார்னா, ஃபஸ்ட்டில் ஒரு அதிமுகலேருந்து திமுகவுக்கு போகும்போது இருக்கிற மரியாதையும் தாவைக்காலேருந்து திரும்பி திமுகவுக்கு போகிற மரியாதையும் வெவ்வேறாக இருக்கும். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க அவருக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்காது, சீட்டு கொடுப்பாங்களானே தெரியாது. ஓகே சார், அந்த மரியாதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அடுத்து இவர் தாவைக்காவை விட்டு விலகினார்னா அரசியல் விட்டு ஒதுங்கிடுவார், அதுதான் அவரோட இறுதி. ஆமாம், அடுத்து மரியாதை இருக்காதுங்க. ஒரு 53 வருஷமாக ஒரு கட்சியில் இருந்துட்டு திடீர்னு 50 வயசு பையன் 51 வயசு பையன் ஆரம்பித்த கட்சியில் போய் சேர்ந்துட்டு அப்புறம் அதுவும் செட் ஆகலன்னு வரும்போது திரும்பி போனால் அவருடைய நிலைப்பாடு மாறிக்கிட்டே இருக்கும். பட் அவர் அந்த ஓனர்ஷிப்லாம் அது மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதெல்லாம் இல்லாத போது ஆர்கனைசராக இருக்கும்போது அவர் வந்து யாரையும் பகைச்சிட்டு கட்சியில் இருக்கிற மாதிரி தெரியல சார். ஆக்சுவலாக இல்லை, அவர் விஜய்க்கு அனுசரித்து தான் இருப்பார் மாதிரி தெரியல. அனுசரித்து தானே இருக்க முடியும், எந்த கட்சியாலும் இருந்துதான். அவர் எங்கே போகிறாரோ அவங்கள டிஃபெண்ட் பண்ணி தானே இருக்கணும். ஏன்னா அவர் இளமையிலே அப்படி தான் சார் இருந்திருக்காரு, ரத்தம் சூடாக இருக்கிற வயசுலேயே அவர் அப்படி தான் இருந்திருக்காரு. அவர் மேலே நிறைய 27 வயசு வச்சாந்தி அந்த பிரச்சனைலாம் வேற லெவலில் அப்போலாம் அமைச்சர் அவர் பேசின ஆடியோலாம் பெருசாக லீக் ஆகி அந்த டைமில் பரபரப்பாச்சு. 92 93 நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் சம்மந்தப்பட்டவங்களை வந்து எந்த கட்சியிலையும் ஒரு போலையா சார். அப்போ கூட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதே தான் இருந்திருக்காரு. அது ஒரு நல்ல பேர் இருக்குது சார் அவருக்கு. ஒரே கட்சியில் 53 வருடம் இருந்திருக்காரு. அதிமுகன்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து அதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் மாறி வந்துட்டு அதுக்கு முன்னாடி அவர் திமுகவில் இருந்திருக்காரு. எம்ஜிஆர் ஒரு விலைக்கு வரும்போது அப்படியே ஒன்ஸ் அதிமுக வந்ததுலேருந்து அவர் மாறலை, அப்படி நல்ல பேர் இருக்கு. அந்த மாதிரி விசுவாசி கிடைக்கிறது கஷ்டங்க. பட் அதில் வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள் செங்கோட்டையன் மேலுக்கு விமர்சனம் கிடையாது. பட் ஆனால் அவர் போன இடம் தான் இப்போ அவருக்கு எப்படி எதிர்காலம் இருக்கும், கேள்விக்குறியா ஆச்சரியக்குறியா அப்படின்றது அவர் இந்த தேர்தல் டிசைட் பண்ணும். இன்னும் கூட்டணிக்கு வந்து தாவேக்காவுக்கு யார் வராங்க, டிஎம்கேக்கு யார் வராங்க, இவர் மூலியமாக பேசுவாங்க. இவர்கிட்ட அரசியலில் உள்ள நட்பு ரீதியான எதிர்கட்சிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லலாம், இவர் நீங்கள் வாங்க, இங்கே நல்லா ஒரு 10 சீட்டு 20 சீட்டு வாங்கி தரேன், நம்ம நல்லா இருக்கும், நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக இருப்போம். இவர் மூலமாக ஒரு 10 கட்சிகளை கூப்பிடலாம் சார். அப்படி வரும்போது அந்த தாவேக்காவோட தனித்தன்மை மறைஞ்சிருமா சார்? ஏன்னா விஜய் அவர்கள் அப்படிதான் சொல்லியிருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி அவரோட ஃபேஸுக்குன்னு சொன்ன மாதிரி இருந்தது. இல்லை, அவரே கூப்பிட்டுருக்காருல்ல, எங்களுடன் தன்னை முதல்வராக ஏற்றுக்கொண்டு யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலான்னு இருக்கார். அவர் கட்சி ஆரம்பித்த முதல் மாநாட்டிலே அதை டிக்ளேர் பண்ணிட்டார், நாங்கள் கூட்டணி யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம். ஏன்னா இப்போது ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிற எல்லாருமே அதிமுகவில் மூத்த அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க தாவேக்கால இணையும் போது அதிமுக சாயல்கள் நிறையா வரும்ல சார். அது மாற்றவே முடியாதுங்க. ஏங்க இன்னும் ஒரு அம்மா படத்தை பாக்கிலேருந்து எடுக்கிறதுனாலே தெரியுதா? டக்குன்னு எடுத்து 53 ஆண்டு கால அதிமுக கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் அம்மாவோடையே ட்ராவல் பண்ணவர் திடீர்னு ஃபோட்டோ தூக்கி வெளியில் போட முடியுமா? அதையே எடுக்க அவருக்கு மனசு வரலன்னும் போது அவருடைய எண்ணங்கள் மாறுறதுக்கு இன்னும் லேட் ஆகும். இந்த எலெக்ஷனே முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் எண்ணம் ப்ராப்பராக மாறும்னு நினைக்கிறேன். அது வரைக்குமே அவர் அந்த அதிமுகவுடைய மைண்ட் செட்டப்லேயே தான் இருப்பார். அதெல்லாம் இவங்க எப்படி உபயோகப்படுத்த போகிறாங்க, இல்லை சண்டை போட போகிறாங்களா, இல்லை இவர் சொல்லி இவர் யாரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச போகிறாரு? லயலாமணியும் ராஜ்மோகனையும் உட்கார வச்சு ஆலோசனை சொல்ல போகிறாரா? ஆதவர்ஜுனா வச்சு சொல்ல போகிறாரா? இவங்கெல்லாம் கற்றுக்குட்டி. இவர் சொல்கிறதே அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்களுடைய அரசியலே வேறு லெவலில் இருக்குது. அறிவு சம்மந்தப்பட்ட அறிவு வேறு. அது எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லி எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது என்னன்னா, இவருடைய அரசியல் நிலைப்பாடு வேறு, அவங்களுடைய அரசியல்
இது அர்த்தம் வேறு. அப்போ இவர் சொல்கிறத அவங்க கேட்கணும் முதல்ல. அவங்க கேட்கலன்னா இவர் திரும்பி சொல்லுவாரான்னு தெரியாது. இவர் என்ன சொல்லுவார், ப்ளஸ் மைனஸ் இவருக்கு தெரியும். அது சொல்கிறதே இவங்க கேட்கணும். அவருக்கு ஒரே ஒரு ஆமாம், அவருக்கு ஒரே ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. விஜயுடன் எப்போ வேணாலும் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். இதுவரை யாருக்குமே இல்லாத ஒரு அதிகாரம் செங்கோட்டையன் கொடுத்துருக்காங்க. இது மற்றபடி எல்லாருமே புஷி ஆனந்தி அவரை தாண்டி தான் போகணும். அவரிடம் சொல்லிட்டு தான் போகணும். இவருக்கு மட்டும் அந்த ஃப்ரீடம் கொடுத்ததா ஒரு தகவல் இருக்குது. நேரடியாக இறுதி கட்டமாக இவர் கட்சி மாறினதால எந்த பெரிய தாக்கமும் ஏற்படாது அரசியலில். அதிமுகவுக்கும் பெரிய மைனஸ் கிடையாது, தாவேகாவுக்கும் பெரிய ப்ளஸ் கிடையாது. இவர் வந்து அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் இவருடைய ஆதரவாளர் ஒரு 5000-10,000 பேர் ஓட்டு போடலாம் தேர்தலில், அவ்வளோதானே தவிர இவர் யார் ஓட்டை பிரிப்பார்னா அதிமுக ஓட்டை கொஞ்சம் கொஞ்சம் பிரிக்கலாம். மற்றபடி பெருசாக டிசைட் அத்தாரிட்டிலாம் கிடையாது. தாவேகா கிட்ட இவர் போனோன்னே அந்த பில்டப் கொடுக்குற மாதிரிலாம் இவர் போனோன்னே அந்த கட்சி சிஎம் ஆகிடுவார் விஜய்ன்ற பில்டப்லாம் ஒன்றும் இங்கே கிடையாது. செங்கோட்டையனே அவரால் சிஎம் ஆகும்ல வாய்ப்பு வந்து, அப்போ இவர் போய் இன்னொருத்தர் சிஎம் ஆக போகிறாரா? தேடி கையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சிஎம் பதவியை. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ட்டு விலைக்கு போனவர் வந்து இன்னொருத்தர் சிஎம் ஆக்க பிரிக்கொண்டு வேலை பார்ப்பாரா? நீங்கள் சொல்கிற மாதிரி ஓனர்ஷிப் வரைக்கும் அப்படியே ஜாலியாக அப்படியே நம்ம தன் இடத்தை தக்க வைத்து கொண்டு அப்படியே பாலிஸாக போகிறது தான் அவருடைய பாலிஸாக இருக்கும். பட் இது வந்து பெருசாக மிகைப்படுத்தி பேசுகிறவங்களுக்குலாம் ஒன்றும் இருக்காது. இன்னும் 2-3 பேர் வர்றதுக்கு இருக்காங்க, வருவாங்க. யார் வருகின்ற தேர்தலில் என்ன நடக்குன்னு பொறுத்து கண்டிப்பாக இங்கே இவர் கூட இன்னும் 4-5 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது செங்கோட்டையன் மூலயமாக டிடிவி வரலாம், ஓபிஎஸ் அவர்கள் வரலாம். மற்றபடி பெருசாக தெரியல. தேமுதிகக்கும் அவங்க திமுகட்டியே டைட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இரண்டாக உடைந்து இருக்கிறது பாமக. ஒருத்தர் திமுககிட்டையும் ஒருத்தர் அதிமுககிட்ட பிஜேபிகிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் கடுமையான போட்டி இருக்கும். எவ்வளோ கடுமையான போட்டி இருந்தாலும் திமுக தான் வெல்லும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க பலம், கூட்டணி பலம் அந்த மாதிரி இருக்குது. போன சதவீதத்தை விட கொஞ்சம் குறையலாமே தவிர தோல்வி என்பது வாய்ப்பில்லை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார் உங்கள் கருத்துக்களை பதிவிட்டது. தேங்க்ஸ்.